Monica Productions சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் கிளையனாறு மலட்டாறிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் தற்காலிக தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டது. இதனால் கிராம மக்கள் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் மேலாக சுற்றி வரும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். தென்மேற்கு வங்கக்கடலோரம் டெல்டா புயல் என புதிய புயல் உருவாகி கடந்த 3 நாட்களாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு நேற்று ரெட் அலர்ட் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்துள்ள நிலையில் இன்று விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட்டானது விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நேற்று முதல் மிதமான மழை பெய்த நிலையில் நேற்று இரவு மட்டும் கொஞ்சம் லேசான கனமழையானது பெய்து வந்தது. தொடர்ந்து நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் ஆத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரானது தென்பனை ஆற்றில் வழியாக திருக்கோவிலூர் என்னும் இடத்திலிருந்து பிரிந்து மலட்டாறு என்னும் ஆறு வழியாக தென்பனை ஆற்றில் திரும்பவும் சென்று சேரும். நாம் இருக்கின்ற பகுதி விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் அடுத்த கண்ணாரம்பட்டு கிராமம். இந்த கிராமத்தில் கடந்த வருடம் பெய்த பெஞ்சல் பெய்தும் போது இந்த பாலமானது அடித்து செல்லப்பட்டது. மக்கள் போக்குவரத்துக்காக தற்காலிக பாலமானது அமைக்கப்பட்டது. தற்பொழுது பெய்து வரும் கனமழையால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள தற்காலிக பாலம் அடித்து செல்லப்பட்டது. இப்பொழுது இந்த தற்காலிக பாலம் அடித்து செல்லப்பட்ட கிராம மக்கள் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கு மேலாக சுற்றி வரும் நிலைமையில் உள்ளனர். மேலும் இந்த பாலத்தில் அத்தியாவசியம் கூடாது வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்து விளம்பர பதாகை வைத்துள்ளனர். மேலும் இதையும் தவிர்த்து கொண்டு இங்கே கிராம மக்களானது இந்த தண்ணியில் நடந்து செல்கின்றனர். இது ஆபத்தான முறையிலும் இங்கு ஒரு கிராம நிர்வாக அலுவலர் சார்பில் ஒரு அதிகாரி நிறுத்தி வைத்து கண்காணிக்கப்பட வேண்டும் தெரிவிக்கிறார். மேலும் இந்த தரைப்பாலம் மேம்பாலமாக கட்டுவதற்கு பணம் ஒதுக்கியும் இந்த வனத்துறையிலிருந்து இன்னும் இதுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. அதனால் தான் இங்கே பாலம் கட்டவில்லை எனவும் அரசு தரப்பு தெரிவித்துள்ளனர். இந்த பாலத்தை உடனே கட்டி இந்த பொதுமக்களுக்கு சிரமத்தை நீக்குமாறு கிராம மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் வினோத்.